என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சால மீனில் பர்மா பர்மாவில் செய்கிற மாதிரி சால மீன் தொக்கு அல்லது சீவியான்னு சொல்லுவாங்க. கிரேவி திக்காக இருக்கும். நம்ம மீன் மசாலா, மீன் குழம்பு மசாலா அதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு இது. பர்மாவில் சீவியான்னு சொல்லுவாங்க. அது இந்த சால மீனை வச்சு செய்ய போகிறோம். அது என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த சால மீன் பர்மா டைப்பு சீவியாவுக்கு தேவையானது சால மீன் நல்லா நறுக்கி சுத்தம் பண்ணி கழுவி மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கோம். சாம்பார் வெங்காயம் வேணும், அந்த பெல்லாரி வெங்காயமும் வேணும். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். பூண்டு, கொத்தமல்லி, உப்பு, காஷ்மீர் மிளகாத்தூள், இதுதான் மிகுதமாக கூடுதலாக செலவு பண்ண போகிறோம். காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சோம்பு, வெந்தயம், எண்ணெய், சமையலுக்கு உண்டான எண்ணெய், புளி, தக்காளி, இப்படி பொடிசாக நறுக்கின தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்யலாம். நம்ம டெரஸ் குக்கிங் தயாரிப்பில் ரொம்ப பிரபல்யமான முட்டு கைகால் வலிக்கு சிறந்த ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரண்டை தைலம். இது ஐங்கூட்டு எண்ணெயில் செஞ்சுருக்கோம். வீடியோவில் உங்களுக்கு தயாரிப்பை காட்டியிருக்கோம். அது வேணுங்கிறவங்க அதையும் ஆர்டர் பண்ணுங்கள். பாரம்பரியமிக்க கூந்தல் தைலம் இது. தலைக்கு முடி கொட்டுறது, பொடுகு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சிறந்த உடம்பு உஷ்ணத்தை தணித்து குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு அருமையான பாரம்பரியமிக்க கூந்தல் தைலம். இது வேணுங்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். அல்லது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் உங்களுக்கு ஆர்டரை நீங்கள் புக் பண்ணலாம். சீவியா நம்ம பர்மா அந்த சால மீனில் செய்கிற சீவியா கொஞ்சமாக தான் வைப்போம். சாதாரண குழம்பு மாதிரி இருக்காது. 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அருமையான முறையில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம். இது எப்படியும் ஒரு 1/2 கிலோ மீன் இருக்கும். அதுக்கு 150 ml இல்லை 200 ml ஆயில் விடணும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். ஒரு 2 கருவேப்பிலை இனுக்கு அதில் போடுறேன். ஒரு 1/2 கிலோ சால மீனுக்கு இந்த பாருங்கள், ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயம் போடுறேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி பெல்லாரி வெங்காயம் போடுறேன். இந்த பூண்டு பாருங்கள் உரித்து வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், ஒரு கைப்பிடினா ஒரு 25லேருந்து 30 கிராம் இருக்கும் 1/2 கிலோவுக்கு. இதான் ஹைலைட்டே இதுக்கு. இதை உரலில் நச்சுக்கிடுவோம். பாருங்கள், இதே மாதிரி உரலில் பூண்டை போட்டுக்கிறேன். பூண்டை போட்டு நல்லா நச்சுக்குவோம். ஒன்றும் பாதியமாக நச்சு போட்டணும். பூண்டை ஒன்றும் பாதியமாக நச்சு அந்த எண்ணெயில் வதக்கிடணும். இப்போ பூண்டை இந்த பாருங்கள், இந்த உரலில் நச்சம் பார்த்திங்களா, ஒன்றும் பாதியமாக நச்சம் பார்த்திங்களா, அந்த பூண்டை வலித்து அதில் போட்டுருவோம். அந்த எண்ணெயிலே நல்லா வாசனையாக பொரிஞ்சு வரணும். அது பூண்டு நல்லா வதங்கி பூண்டுடைய வாசனை ஹைலைட்டாக நல்லா வருது. இது மெயின் இந்த பர்மா சீவியா தொக்குக்கு பூண்டு தான் ஹைலைட். பாருங்கள், இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். பாருங்கள், ஒரே ஒரு ஃபுல் டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன். இந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இப்போ இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போடும்போது தீ சிம்மில் இருக்கணும். இவ்வளோ நேரம் வெங்காயம் வதக்கிறதுக்காக பூண்டு வெங்காயத்துக்கு ஹையில் வச்சுருந்தேன். இப்போ சிம்மில் ஆக்கிட்டேன். இப்போ இந்த இந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் எண்ணெயில் கருகிடக்கூடாது. இப்போ இந்த பாருங்கள், பொடிசாக நறுக்குன கைட்டை வச்சு நல்லா பிசைஞ்சிருக்கு. நல்லா அப்படியே பிசைஞ்சிடணும். மிக்சியில் அடிக்கணும்னா நல்லா அப்படி பிசைஞ்சிட்டு அந்த தக்காளி 3 பெரிய தக்காளி 3 தக்காளி தக்காளி போட்டுட்டு தீயை ஹையில் வச்சு கொஞ்சம் மீடியமாக மாற்றிக்குங்க. கொஞ்சம் தீயை தூண்டி விட்டுருங்க. தக்காளி போட்ட உடனே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நான் போட்டுக்கிறேன். நல்லா அப்படியே
மற்ற இருந்தாலும் கரண்டி இருந்தாலும் அதில் நல்லா மசிய அப்படியே மசிச்சுட்டே இருங்க. நல்லா அது பேஸ்ட் மாதிரி மாறட்டும். இதுலேயே சூட்டுலேயே இந்த சாம்பார் வெங்காயம்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் அப்படியே மசியட்டும். இந்த மசாலா, தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா எண்ணெய் விட்டு திரண்டு வந்துருச்சு. இந்த மசாலா சட்டியை அப்படியே ஓரமாக இறக்கி வச்சுருவோம். மீனை வந்து அரை வேக்காட்டில் நம்ம உப்பு போட்டு பெரட்டி ஒரு அரை வேக்காட்டில் பொரிச்சு எடுக்கணும். அதுக்காக ஒரு சின்ன வானொலி வச்சுருக்கேன். இதில் போட்டுட்டு பாருங்க, இப்போ அலசின மீனை இதில் போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு நம்ம அலசி வச்சுருக்கோம். அதுலேயே கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். வேறு மிளகாத்தூள் எதுவுமே போடல, சும்மா அந்த உப்பு ஏறுறதுக்காக இப்படி பெரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த உப்புலேயே அப்படி வைங்க. பெரட்டி வச்சுருங்க. எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ண சால மீன் இப்படி கொஞ்சம் நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே சட்டி காஞ்சிருச்சு. இந்த சும்மா பொரிச்சு எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக திட்டமாக ஊற்றிங்க, எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேணாம். ஏன் நம்ம இந்த மீனுக்கு உப்பு போட்டு பெரட்டுறோம்டா, உப்பு போடாமல் நீங்கள் பொரிச்சு எடுத்துகிட்டு அரை வேக்காட்டில் பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன தான் நம்ம மசாலாவில் உப்பு போட்டு குழம்புல உப்பு போட்டால் கூட பொரிச்ச மீனில் உப்பு ஏறவே ஏறாது. அதனால் செமி ஃப்ரை பொரிக்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பில் போட்டு பெரட்டிட்டு இப்போ நீங்கள் எண்ணெய் காஞ்ச உடனே இதில் 2 போட்டு பொரித்து எடுத்துடணும். பாருங்கள், இப்படி 2 போட்டு பொரித்து எடுத்துடணும். சும்மா ஒரு 2 நிமிஷம் போட்டு பெரட்டி எடுத்துடணும், அவ்வளோதான். ரொம்ப பொரிக்கக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் பொரிஞ்சது போதும். இப்போ மீனை எடுத்துருவோம். அடுத்தடுத்து எல்லா மீனையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். பாருங்க, எண்ணெய் நல்லா திரண்டு மேலே வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே கொலைய வெந்துருச்சு. பாருங்கள், மசிய வந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் எலுமிச்சம்பழம் அதை ஊற்றிக்கிறோம். பாருங்கள், தீயை இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன், ஹையில் வைக்கலை, திம்மில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா திரண்டு நல்லா சுண்டிருச்சு. இதான் சீவியா. இப்போ நம்ம அரை குறையாக பொரிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அரை வேக்காடு பொரிச்சு வச்ச அந்த மீனை இதில் சேர்த்துருவோம். போட்டுட்டு மீனை போட்டு கிண்டக்கூடாது, லாஸ்ட்டாக அப்படியே மேலாக்கில் போட்டுருவோம். பாருங்க, ஒரு 3-4 பச்சை மிளகாவை லாஸ்ட்டாக மேலே போடுறேன். லாஸ்ட்டாக இந்த பாருங்க, கொத்தமல்லி காம்பு நிறைய போட்டிருக்கேன். கொத்தமல்லி காம்பு நான் விடலை, கொத்தமல்லி காம்பை எல்லாம் சேர்த்து அப்படி லைட்டாக மேலே தூவிடுவோம். எவ்வளோ கொத்தமல்லி போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி, மல்லித்தலை நல்லா கை நிறைய போடுங்க. இப்போ கிண்டக்கூடாது, அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடிட்டு எடுத்துருவோம். ஒரு அருமையான பர்மா சால மீன் சீவியாங்கிறது ஒன்றும் இல்லை, அப்படியே திக்காக இருக்கும். அப்படியே பரட்டினாப்பில் சாப்பிட்றாப்புல எண்ணெயும் மசாலாவுமாக இருக்கும். இதுக்கு மீன் குழம்பு மசாலா போடலை, மீன் மசாலா போடலை, எதுவுமே போடலை. மிளகாத்தூள், மஞ்சள் தூள் தான் போட்டிருக்கோம், வெந்தயம் போட்டிருக்கோம், தாளிச்சிருக்கோம். ஆனால் ருசி, நீங்கள் எத்தனை மீன் குழம்பு வேணாலும் சாப்பிட்டு பாருங்கள். நான் அப்பா சொல்கிறதுக்காக செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சீக்கிரமாக மறுநாள் அப்படிலாம் கெட்டு போகாது. புளி ஊற்றிருக்கோம், மீனை செமி ஃப்ரையாக பொரிச்சு போட்டிருக்கோம், அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆதரிக்க வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பேர் அப்பாவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.